வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஷேகர் ஓம் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் ஜியோ சினிமாஸ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் தரேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு அரண்மனை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அங்க ரவின்றவர் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரியுது போல. அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்துடுறாரு. இன்னமும் அந்த பேய் துரத்துது போல. பக்கத்துல குளம் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போனவரு ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹீரோ தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே பழகுனாங்கல்ல, அந்த பழக்கத்தினால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காங்கல்ல, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உனக்காக ஒரு கேஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன வரன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஸ்டார்டிங் ரவின்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருக்கான இறுதி சடங்கு வேலை தான் நடந்துட்டு இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இந்த ஹீரோ இருப்பாங்க. இந்த ஊர்ல மந்திரம்லாம் பண்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. இந்த இடத்துல வச்சு அவங்க பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜேவும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஏமந்த்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு பெருசா இதுல நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இறந்து போன ரவியை பொறுத்த வரைக்கும் இந்த நபரோட சித்தப்பாவா தான் இருப்பாரு. இப்ப குடி போதையில ஒரு நபர் இந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யாத்ரா அவங்க யாரையும் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். தலை இல்லாம முண்டமா சுத்திட்டு இருக்க ஒரு நபர் இருக்காரு. அவர் பேர் யாத்ரா. அவர் நிறைய பேரை கொலை பண்ணுவாருன்ற மாதிரி நம்பிக்கை இருக்கும். அதை மீன் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். ஏமந்த்னு ஒரு பையனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இவன் தான் அந்த ஏமந்தா இருப்பான். இந்த விஷயத்துல சுத்தமா இவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அதை பத்தி ஹீரோ கிட்டயும் ஜே கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காங்கல்ல, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஹீரோவும் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. சாவறதுக்கு முன்னாடி ரவி எப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஏமந்தோட சித்தப்பா தானே அந்த ரவி. ஏமந்தம் அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சித்தப்பாவும் படுக்கிறதுக்காக ரூமுக்கு கிளம்பி போயிருப்பாரு. நைட்டு நேரம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எதையோ பார்த்து பயந்துருப்பாரு. வேகமா அங்கிருந்து ஓடி இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஏமந்தோட அத்தை தான் பார்த்திருப்பாங்க. என்ன பார்த்துட்டு ஓடினாருன்னு தெரியல, நானும் பின்னாடியே தான் போனேன், அதுக்குள்ள தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏமந்தோட அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாத்ரான்ற பேய்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஏமந்த் சுத்தமா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏமந்த் அப்பாவும் இந்த இடத்துல தான் இருக்காரு. அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது, நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க தேவையில்ல, நீங்க போங்கன்னு ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, ஏன் விசாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இவங்க இங்க தங்குற மாதிரி ஆயிருது. ஹீரோ தானே ஹீரோவை கூட்டு வந்தாங்க. அதனால ஹீரோ கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரை பத்தியும் இந்த ஹீரோ தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது ஏமந்த பத்தி சொல்றாங்க. ஏமந்த் தான் இந்த குடும்பத்திலேயே நல்லா படிச்சவன், பாட்டனிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்தது ஏமந்துக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு போல, மத்த யாருக்கும் பிடிக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டாரு. காரணம் ஏமந்தோட அப்பாவும் சரி அத்தையும் சரி ஹீரோவையும் ஜேவையும் அனுப்புறதுலயே குறியா இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில ஹீரோவும் கேஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல ஏமந்தோட அப்பா கிட்ட பேசலான்னு பேசுறதுக்காக வந்துடுறாரு. யாத்ராவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், யாத்ராவை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா ஏமந்த் அப்பா எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. ஊர் மக்கள் கிட்ட கேளுங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஊர் மக்கள் கிட்ட கேக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போய் பேசுறாங்க. சிலர் பேச விருப்பம் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் விரட்டி விடுறாங்க. ஆக மொத்தத்துல யாருமே யாத்ராவை பத்தி தெளிவா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு பையனுக்கு தெரியுது. வாங்க நான் யாத்ராவை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறான். இது யாத்ராவை காட்ட போறானா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போற இடத்துல அவன் ஒரு டிராயிங்கை தான் காட்டுறான். அதாவது யாத்ரா இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை தான் காட்டுறான். தலை இருக்காது, தலை உடம்புல தான் ஒரு இடத்துல ஃபிட் ஆன மாதிரி இருக்கும். ஹீரோவும் இந்த விஷயத்த பார்த்து வச்சுக்கிறாரு. நீங்க எல்லாருமே யாத்ரா கையால சாவ போறீங்கன்னு ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப குடி போதையில அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் யாத்ரா அந்த இடத்துல இவரோட கண்ணுக்கு தெரியுது. யாத்ரா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. அது கிட்ட மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி வீட்டை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. பயந்த மாதிரி செம்ம வேகமா காட்டு பகுதியில ஓடிட்டு இருக்காரு. ஒரு கிளை நீட்டிட்டு இருக்கோம், அதுல தெரியாம இடிச்சிடுறாரு, இறந்து போயிடுவாரு. இப்ப மறுநாள் காலையில இந்த மந்திரவாதி லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரோட பாடியை சுத்தி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவனுங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அவங்க பூஜை பண்ணி முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பாடியை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீங்க யாருன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் தெனாவட்டா கேக்குறாரு. இன்ஸ்பெக்டருக்கு மேல உள்ளவங்க எல்லாம் ஹீரோக்கு தெரியும். நான் வேணா கால் பண்ணவான்னு கேக்குறாரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா பயம் வந்துருது. எல்லாரும் வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடியை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. எல்லாருமே கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. அந்த பிரச்சனையில ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இந்த போலீஸ் தான் சீக்கிரமா வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி வண்டியில ஏற வச்சு அங்க இருந்து கூட்டு போறாரு. இவங்க ஊர்ல பிரச்சனை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அது இந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரிய வந்துருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, சாதாரணமா விசாரணை பண்ணுங்க, அப்படி விசாரணை பண்ண முடியலையா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் எங்களால பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஜே தூக்கம் வராம முழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோ நைட்டு நேரம் எங்கேயோ கிளம்பி போயிருக்கான்னு இவருக்கு புரியுது. தேடி போனோன்ற மாதிரி இவரும் வெளியெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ எங்க போயிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. கூடி பாதையிலே ஒரு நபர் பயந்து இறந்து போனா பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. புரோஜனமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த பேயை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் துரத்துற மாதிரி இருக்கு. இவர் பயந்து ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு போகும்போது அந்த பேய் எதிர வருது. தலை இல்லாம தான் அந்த பேய் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இப்ப பயந்து ஒரு மலையில இருந்து விழுற மாதிரி போறாரு. நல்ல வேலையே இவரோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அவசரப்படாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. ஏதோ ஒரு மயக்கத்துல தான் ஹீரோ அந்த மாதிரி பண்ண போயிருப்பாரு. இப்ப காலையில அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, நீ சாக போன, நல்ல வேலையா நான் அந்த இடத்துக்கு வந்து காப்பாத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் தனியா போனல, இப்ப சேர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க துணியால மூக்க மூடிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்கள் ரெண்டு பேருமே துணியால மூக்க மூடிக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் வீட்டுல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அத்தை அதை ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. இவங்க ஏன் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த அத்தை கிட்ட தனியா பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்களுக்கும் அந்த மந்திரவாதி லேடிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொய் சொல்லாதீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ வந்தாரு பாத்தீங்களா, அன்னைக்கே அந்த மந்திரவாதி லேடியும் இந்த அத்தையும் சிக்னல்ல பேசிக்கிட்டத கவனிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் விசாரிச்சிருப்பாரு. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமான்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. என்ன நமக்கு காட்ட மாட்டாங்க. ஹீரோவும் அந்த மந்திரவாதி லேடி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அவங்க எப்பவுமே இருக்கிற இடத்துல இல்லாம இருக்காங்க. வேற எங்க போயிருப்பாங்கன்னு தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவங்களோட கழுத்தையே நெரிச்சு சாவறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, வேகமா அவங்கள தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பொத்துன்னு விழுந்துடுறாங்க. உயிர் போயிருச்சா என்னன்றது தெரியல. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரையும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் இந்த வீட்டை சேர்ந்த எல்லாரையும் உட்கார வச்சிடுறாரு. இப்ப எல்லாரும் முன்னாடி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. 1970ல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அத்தை இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல ஃபெரோஸ் அப்படின்ற ஒரு முஸ்லீம் நபரை லவ் பண்ணுவாங்க. இது அண்ணனுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ இந்த மாதிரி லவ் எல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் ஏமந்தோட அப்பாவா இருப்பாரு. ஏமந்த் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு. ஒய்ஃபுமே ரொம்ப கவலையில இருக்காங்க. அப்படி கவலையில இருந்த ஒய்ஃபுக்கும் ஃபெரோஸ்க்கும் அஃபேர் ஏற்பட்டது. ரெண்டு பேருமே அடிக்கடி ஒன்னா இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த அத்தை பாத்துருவாங்க. பார்த்த அத்தை அண்ணனுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்ட் கொன்றுவாரு அப்படின்றது ஏமந்தோட அம்மாக்கு தெரியும். அதனால ஃபெரோஸ் கூட சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் திரும்பி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இவங்க கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏமந்த பார்க்கணுன்றதுக்காக தான் அம்மா திரும்பி வந்திருப்பாங்க. வந்தவங்க ஏமந்த் கூட சந்தோஷமா இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஏமந்த் அப்பாவும் அம்மாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால கூட தம்பியும் தங்கச்சியும் சேர்த்துக்கிறாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி தான் பிளான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஊர்னா நிறைய கட்டுக்கதை இருக்கும்ல, அந்த மாதிரி யாத்ரான்றது ஒரு கட்டுக்கதையா இருக்கும். அதை எப்படியாவது நெஜோன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்ப அத்தை இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டை இந்த ஊருக்கு வர வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு பெருசா மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியாது. ஆனா அந்த ஃப்ரெண்டை மந்திரவாதி மாதிரி இவங்க மாத்திருவாங்க. ஊர் முழுக்க அந்த யாத்ராவை பத்தி பொய்யா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ யாத்ரான்னு ஒருத்தர் இருக்கான்னு எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த பயத்தை வச்சு ஃபெரோஸோட கதையை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஏமந்தோட அம்மா கதையை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏமந்த் சோகமா கேட்டுட்டு இருக்காரு. உண்மைதானே ஹீரோவும் அத்தியை பார்த்து கேட்கிறாரு. அத்தியும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இங்க இருக்க மேனேஜர் பையன் கிட்ட வந்துடுறாரு. நீ தானே ரவியை கொன்னன்னு கேட்கிறாரு. இவனும் இல்லன்னு சொல்றான். இல்ல, நீ தான் கொன்ன, நீ தான் ஃபெரோஸோட பையன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. ஃபெரோஸ் ஊரை விட்டு ஓடினாரு பாத்தீங்களா, அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தையோட வந்தா கோவப்படுவாங்கன்றதுக்காக குழந்தைய அங்கேயே விட்டு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ அங்க விசாரிக்கும் போதுதான் இந்த பையனை பத்தி தெரிய வந்திருக்கும். ஏன்னா குழந்தையா இருக்கும் போது ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் பெரியவனானதுக்கு அப்புறமும் இருக்கும். இப்ப ஏமந்த் இருக்கார்ல, அவன் இந்த விஷயத்த பண்ணல, முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கோவப்படுறாரு. இப்போ ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. திரும்பி அம்மா ஊருக்கு வந்தாங்கல்ல, அப்போ உனக்கு ஒரு தம்பி இருக்கான், எங்களுக்கு ஏதாவது ஆனாலும் நீ தம்பியை பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃபெரோஸும் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இவனும் தம்பியை பார்க்கணுன்ற மாதிரி அந்த ஊருக்கு வந்திருப்பான். தம்பியை கண்டுபிடிச்சிருப்பான்.
தம்பியை தம்பியா கூட்டு போக முடியாதுல்ல, அதனால வேற ஒரு ஒர்க்கர் மாதிரி கூட்டு வந்திருப்பான். ஏமந்த் அவன் வாயால இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் இவர் தம்பியை கார்னர் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இந்த விஷயத்தெல்லாம் ஏமந்த் தான் பண்ணிருப்பான். ஏமந்தை பொறுத்த வரைக்கும் பாட்டனிஸ்ட்ல எல்லா செடியை பத்தியும் தெரியும். ஒரு செடியை தான் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருப்பான். அந்த செடியை மட்டும் நம்ம சுவாசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அது நம்ம முன்னாடி இருக்க மாதிரி தெரியும். அதை பார்த்து பயந்து தான் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இப்படிதான் இவன் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரவியை சாவடிச்சிட்டான், அடுத்ததா உங்க பையன் உங்களை தான் சாவடிக்க நினைச்சான் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவையும் ஃபெரோஸையும் அப்பதான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றது பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவங்களை கொலை பண்றதுக்காக இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பான். அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படியோ உண்மை வெளியே வந்துருச்சுல, அது எனக்கு போதும்ன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். எதுக்காக என்ன கூப்பிட்டோன்னு யோசிக்கிறீங்களா, இந்த ஃபேமிலியோட சீக்ரெட்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்காங்கல்ல, என்னைக்கா இருந்தாலும் இது வெளியே தானே வரப்போகுது, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோ திரும்பி அவரோட ஊருக்கு வந்துடுறாரு. ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரூமுக்கு போறாரு. அப்ப ரூம்ல இருந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. எம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டலை நோக்கி நடந்து போறாங்க. அவங்கள பார்த்தோன்னு தான் இவர் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஜேவும் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வராரு. அப்ப ஹீரோ ஆளு டிப்டாப்பா மாறி இருக்காரு. என்ன கெட்டப்பையா மாத்திட்டேன்ற மாதிரி ஜே கேக்குறாரு. எதிர பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் காட்டுறாரு. அந்த எம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டலையே மிரட்டி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இத பாக்குற ஜேக்கு ஒண்ணுமே புரியல. அந்த லேடி யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஹீரோவோட உண்மையான பேரு வேறையா இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸரா இருப்பாரு. பசங்களுக்கு கிரிமினாலஜி சம்பந்தப்பட்ட கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பையனோட ட்ரெஸ்ஸை வச்சு அவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதா சொல்றாரு. நீ பைக்ல வந்துட்டு இருந்திருக்க, பைக் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருக்கு, அதை சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. சின்னதா அழுக்கு இருக்கும், அது மூலியமா தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. ஹீரோ ரொம்ப டேலண்டடா இருக்காருல்ல, இதனாலேயே பசங்க எல்லாருக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இப்ப ஹீரோவோட அண்ணனும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆபீசரா இருப்பாரு. கேஸ்ல ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா தம்பி கிட்ட வந்துருவாரு. அந்த மாதிரி தான் ஒரு கேஸுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. தொடர்ச்சியா 3 சூசைட் நடந்திருக்கு. அது சூசைட் தானா இல்ல கொலையான்றதை நீ தான் விசாரிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா இது சூசைட் இல்ல, யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 2வது ஸ்பாட்டுக்கு வராரு. ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி தான் அந்த நபர் இருக்காரு. ஆனா இது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க, இதுவும் கொலை தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப 3வது இடத்துக்கு வந்துடுறாரு. தூக்கு போட்டு தான் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. ஆனா அவரோட ஹைட் ரொம்ப கம்மி, ஹீரோ விட ரொம்ப குள்ளமா இருப்பாரு. ஹீரோக்கே அந்த தூக்க கயிறு எட்ட மாட்டேங்குது. அப்ப இவருக்கு எப்படி எட்டி இருக்கும், யாரோ திட்டமிட்டு தான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இறந்து போன 3 பேருமே சயின்டிஸ்டா இருப்பாங்க. ஒரே இடத்துல தான் வேலை பார்த்திருப்பாங்க. ஹீரோவும் அண்ணனும் அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணலன்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டாரு. அந்த பாஸோட அசிஸ்டண்டா ஸ்னேகான்னு ஒருத்தங்க அந்த இடத்துல இருக்காங்க. குப்தான்னு ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் 1 வாரத்துக்கு மேல ஆப்சென்டா இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏன் குப்தா மட்டும் 1 வாரத்துக்கு மேல வரலன்ற மாதிரி கேக்குறது தெரியலன்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஸ்னேகா இருக்காங்கல்ல, அவர் அடிக்கடி இந்த மாதிரிலாம் லீவ் போடுவாரு, எங்களுக்கு பெருசா காரணம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவரோட வீட்டு அட்ரஸ் வேணும், நான் அங்க போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த குப்தாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, 1 வாரமா அவர் வீட்டுக்கும் வரல, அவர் அநேகமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கெஸ்ட் ஹவுஸ் எங்கன்னு ஹீரோ கேட்டு வச்சுக்கிறாரு. ஒருவேளை அங்க இல்லைன்னா எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாரு. அவருக்கு காஃபி ஷாப்னா ரொம்ப பிடிக்கும், அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் அண்ணனும் கேட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப குப்தாவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. போட்டோலாம் இடம் மாறி இருக்கு. சோ வந்தவங்க எதையோ தேட ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எதை தேட ட்ரை பண்ணிருப்பாங்க, அப்ப குப்தா எதையோ மறைச்சு வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நமக்கு ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பாக்குறாங்க. இவங்களுக்குமே பிரயோஜனமா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கிளம்பலாம் நடக்க போறாங்க. அப்படி நடக்க போற இடத்துல தான் கார் ஷெட் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அந்த இடத்துல எரிச்ச ஸ்மெல் வருது. இவர் தேடி பார்க்கும் போது தான் எதையோ எரிச்சிருக்கிறது தெரிய வருது. இவர் அந்த பேப்பர் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறாரு. அந்த பேப்பர்ல 4 பேரோட கையெழுத்து இருக்கு. சேர்த்து வச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி இறந்து போன 3 பேரோட கையெழுத்து இருக்கு, குப்தாவோட கையெழுத்து இருக்கு. சோ 4 பேர் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. என்ன வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச பேப்பரை வச்சு பார்க்கும்போது நிறைய கெமிக்கலோட பேர் தான் இருக்கும். அவங்க பாம் தான் தயாரிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி தம்பி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த குரூப்போட ஹெட் யாருன்னு தெரியல, ஆனா ஹெட்டோட பேரு எம்ல தான் தொடங்கும், அது ஆனா பெண்ணான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சில ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாரு. இந்த குரூப் தான் நிறைய நாட்டு கூட வெப்பன் டீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, இவங்க கூட இந்த 4 சயின்டிஸ்ட வச்சு ஏதாவது ரெடி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு.
நீ சொல்ற மாதிரியும் இருக்கலான்ற மாதிரி தம்பியும் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாரு. இந்த 4 பேருக்கும் எட்டா யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் 3 பேரோட கதையை முடிச்சிருக்காங்க. மீதி இருக்க ஒருத்தன் இந்த ஃபார்முலாவையே தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலாவை தான் அந்த கேங்கை சேர்ந்தவங்க தேடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோவும் இந்த கேஸை பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது இன்டைரக்டா இந்த கேஸை பத்தி பசங்க கிட்ட சொல்றாரு. பசங்க அவங்களுக்கு தெரியற ஆங்கிள் சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அது மூலியமா ஹீரோக்கு சில பாயிண்ட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா அண்ணன் ஒரு ஃபுட்டேஜை காமிச்சார்ல, அதுல ஒருத்தங்க ஐ ஹீல்ஸ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஐ ஹீல்ஸ ஸ்னேகாவும் போட்டதை இவர் பார்த்திருப்பாரு. கண்டிப்பா ஸ்னேகா இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. அவங்க 3 பேரை பத்தி மேடத்துக்கு தான் நல்லா தெரியும்ன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்லியிருப்பாரு. சோ ஸ்னேகாக்கு அந்த 3 பேரை நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த 4 பேரை வச்சு ஸ்னேகா தான் இந்த வேலையை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஸ்னேகா வந்துட்டு இருக்க வழியில வேணும்ட்டே லிஃப்ட் கேட்டு அவங்க கார்ல ஏறிடுறாரு. இப்ப நாசுக்கா அவங்க கிட்ட இத பத்தி பேசுறாரு. அவங்க தெரியாத மாதிரிலாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப சடனா ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை காரை விட்டு தள்ளிடுறாங்க. கண்டிப்பா ஸ்னேகா அந்த குரூப்பை சேர்ந்தவ, சீக்கிரமா பிடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்றாரு. ஆட்கள் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா குரூப் கிட்ட இருந்து குப்தா அதை திருடிட்டு போயிருக்காரு. ஃபார்முலா வச்சிருக்க குப்தா கண்டிப்பா விக்க தான் ட்ரை பண்ணுவாரு. வாங்குற ஆட்கள் மாதிரி நம்ம எல்லா சைட்லயும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கணும். ஃபேக்கான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி பிளாக் மார்க்கெட்ல நம்ம இறங்கணும்னு சொல்றாரு. ஆட்கள் எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதுக்கேத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குப்தா இவங்க கிட்ட வந்துடுறாரு. இந்த நாள் மீட் பண்ணிக்கலான்ற மாதிரி குப்தா சொல்லியிருப்பாரு. போலீஸ் போனா அவருக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோவை போக சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, டீலிங் பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப குப்தா கிட்ட அந்த சாம்பிளை தாங்கன்னு கேக்குறாரு. குப்தா என்ன சொல்றாருன்னா, முதல்ல காசை தாங்க, அப்பதான் சாம்பிளை எடுத்துட்டு வந்து தருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஸ்னேகாவும் ஆட்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்னேகாக்கு எப்படி இந்த தகவல் தெரிஞ்சதுன்னு தெரியல. இப்ப அவங்க எல்லாம் இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் மறைஞ்சு ஓடிட்டு இருக்காரு. இப்பயாவது சாம்பிள் எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அந்த குப்தாவும் சாம்பிள் எங்க இருக்குன்றத சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படி சொன்ன குப்தா இருக்கார்ல, என் பையன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கே கூட்டு போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குப்தா சொல்றாரு. ஹீரோவும் இவரை தப்பிக்க வைக்க தான் ட்ரை பண்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, வாலண்டரியா அவங்க கிட்ட மாட்டி இறந்து போயிடுறாரு. அவரை ஷூட் பண்ணாம பிடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஸ்னேகா நினைச்சிருப்பாங்க. ஆனா அவசரப்பட்ட ஆட்கள் ஷூட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபார்முலா எப்படி கிடைக்க போதோ அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. ஸ்னேகா எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்றது அண்ணனுக்கும் ஆட்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோ கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த ஃபார்முலாவும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான்ல, அது எங்க இருக்கு சொல்லுன்ற மாதிரி அண்ணன் கேக்குறாரு. இவரும் அவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே கண்டுபிடிக்காத மாதிரியான ஒரு இடத்துல தான் மறைச்சு வச்சிருக்கேன். அப்படியே கண்டுபிடிச்சாலும் சரி, பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டை தப்பா போட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சாம்பிள் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த விஷயத்தெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, அந்த கேங்கே கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா பாஸ்வேர்டை தப்பா போடுவாங்க, அது டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஹீரோவை யாரோ தொடர்ச்சியா ஃபாலோ பண்ற மாதிரியே ஹீரோக்கு தோணுது. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவும் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டாரு. தொடர்ச்சியா யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகுது. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது சரியில்லை. ஒரு 2 வருஷம் நான் வேற எங்கேயாவது போக போறேன். நீ அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. ஸ்னேகா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அதனால தான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இதனால தான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஒரு பகுதிக்கு வந்திருப்பாரு. அந்த பகுதியில தான் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த லேடியும் உன்னோட பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல ஷெர்லாக் ஹோம்ஸ் புக் இருக்கிறத பாக்குறாரு. அதனால தான் இவர் ஷேகர் ஓம்ன்ற மாதிரி இவரோட பேரை சொல்லியிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த 2 வருஷத்துல அஜய் குப்தா ஒளிச்சு வச்சதை நீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலையான்ற மாதிரி ஜே கேக்குறாரு. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இவ்வளவு நாள் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டார்ல, அதனால ஜே லைட்டா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவளை நோக்கி போலாம் வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப 2 பேருமே அந்த எம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எம் இருக்காங்கல்ல, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. அந்த எம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஓனர் லேடியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒழுங்கா அந்த ஃபார்முலாவை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் அந்த குப்தா என்ன சொன்னாரோ அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. குப்தா சொன்ன விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருப்பல்ல, எங்க வச்சிருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
நான் உண்மையிலேயே கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ மட்டும் சொல்லன்னு வச்சுக்கோ, இவங்க கதையை முடிச்சிருவன்ற மாதிரி எம் மிரட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவங்க 4 பேரோட கதையை முடிச்சா எனக்கு கவலை இல்ல, அது உனக்கு கிடைச்சதுன்னா நிறைய பேரை நீ அழிச்சிருவே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஜே இருக்காருல, அப்ப எங்களோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. மேடம் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, இவன் மனசை மாத்தி எப்படியாவது அதை எடுக்க வைக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சோண்டு டைம் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. 2 வருஷத்துல கண்டுபிடிக்க முடியாததை இன்னும் ஒரே நாள்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. முதல்ல அந்த குப்தா என்ன சொன்னாரு அதை நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. அது யாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு குப்தா சொல்லியிருப்பாரு. அது சரி எங்க வச்சீங்க சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. தாகூர் மறைவுல அப்படின்ற மாதிரி அந்த குப்தா சொல்லியிருப்பாரு. தாகூர்னு அவர் மீன் பண்றது ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி ஜே கேட்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவும் அண்ணனும் செக் பண்றதுக்காக போனாங்க பாத்தீங்களா, அவரோட வீட்டுல நிறைய ரவீந்திரநாத் தாகூர் புக் இருக்கும். அதை வச்சுதான் ஹீரோ சொல்றாரு. தாகூரோட மறைவுன்னு ஒரு புக் இருக்கும், தாகூர் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க அந்த புக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி வந்துடுறாங்க. அது ரொம்ப ரேர் புக்கா இருக்கும், அதனால தான் ஹீரோ இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இங்க கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தாகூர் மறைவுன்ற மாதிரி ஒரு புக் இருக்கு, அந்த விஷயத்தை ஜே பார்த்துடுறாரு. புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க இருக்கவரு அந்த புக்கெல்லாம் எடுக்கக்கூடாது வையுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜே இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க பெரியவருக்கு நிறைய காசு தந்துடுறாரு. இந்த புக் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப அந்த புக்ல இருக்க விஷயத்தெல்லாம் இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கிறது மூலியமா சில க்ளூலாம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் போல, நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அந்த க்ளூ ஒரு காஃபி ஷாப்பை தான் மீன் பண்ணுது. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. குப்தா கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லனா காஃபி ஷாப்ல இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி குப்தாவோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறது. அந்த இடம் மூலியமா ஒரு க்ளூ கிடைக்குது. சரி மேற்கொண்டு புக்கை படிப்போன்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா வேற ஒரு இடத்துக்கு இந்த க்ளூ கொண்டு போகுது. இந்த லேடி ஹோட்டல் க்ளோஸ்ன்ற மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க, அது மீறியும் 2 பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, அவசரப்படாதீங்க நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓடி வராங்க. அதான் க்ளோஸ்டு போர்டு வச்சிருக்கேன்ல, எதுக்காக வந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு க்ளோஸ்டு, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அந்த 2 பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எம் மிரட்டி இருப்பாங்க. அதனால தான் அந்த ஓனர் லேடி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல என்ன க்ளூ கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் தேடுறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருது. வேற ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க எம்மோட ஆட்களா இருப்பாங்க. இவங்க எங்க இருந்து தேட ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. என்ன க்ளூ இந்த இடத்துக்கே திரும்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அங்க ரவீந்திரநாத் தாகூரோட சிலை இருக்கு, அதுல எங்கேயாவது இருக்கா பாப்போன்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப என்னெல்லாம் செட் பண்ணாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அப்படி செட் பண்ண ஒரு பொருள்ல ஒரு பட்டன் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. இப்ப அந்த பட்டனை பிரஸ் பண்றாரு. பார்த்தா ஓபன் ஆகி உள்ள இருந்து ஒண்ணு வருது. அதுக்குள்ளதான் அந்த சாம்பிள் இருக்குன்றதை இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கூட இவங்களுக்கு பாஸ்வேர்டு தேவைப்படுது. அந்த பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது 2 பேர் இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜேவை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப 2 பேருமே ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துடுறாங்க. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்ன்ற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்படியே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்க, இப்படியே கொடுத்தா கண்டிப்பா அவ விட மாட்டா, நம்ம எப்படியும் ஓபன் பண்ணி தான் அவங்க கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்ன்ற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஜே இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த பாஸ்வேர்டை போடுறாரு. இப்ப ஓபன் ஆகி உள்ள இருக்க சாம்பிள் கிடைச்சிருது. 2 பேர் ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா, இப்ப ஃபாலோ பண்ணி இவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இப்போ எனக்கு சந்தோஷமா எம்ன்ற மாதிரி ஜேவை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப ஜேவோட ரியாக்ஷன் லைட்டா மாறுது. ஜேவும் கண்ணாடியை கழட்டிடுறாரு. ஓஹோ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறாரு. இப்ப ஆட்கள் வேற ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வராங்க. நீங்க அங்கேயே இருங்கன்ற மாதிரி இந்த எம் சிக்னல் பண்றாரு. இப்பதான் எம் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்னேகாவை தான் எம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்னேகா எம் கிடையாது. ஸ்னேகா அந்த குரூப்ல ஒருத்தங்களா இருப்பாங்க. எம் இந்த ஜேவா தான் இருப்பாரு. ஸ்னேகாவோட பொறுப்புல ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு. ஸ்னேகாவும் 4 ஆட்களை வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே காசு கிடைக்கும்ன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதுல குப்தா இருக்காரு பாத்தீங்களா, எல்லா காசுமே நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால அதை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. இப்ப மீதி 3 பேருமே காசு வேணும் பிரஷர் பண்ணுவாங்க. காசு தரலன்னா வெளியே சொல்லிட வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் அவங்க 3 பேரோட கதையும் முடிச்சிருப்பாரு. விசாரிக்கிறதுக்காக நீ வாட்டியா உள்ள வந்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ விசாரிக்க ஆரம்பிச்சு ஸ்னேகா தப்பானவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாரு. அதே சமயம் குப்தா இடத்த பத்தி ஹீரோ கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. ஹீரோ டீம் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா டீம்ல இவங்களோட ஆள் ஒருத்தர் இருப்பாரு. அது மூலியமா இவங்களுக்கு அந்த தகவல்லாம் தெரிய வந்துரும்.
இவங்க ஒரு பக்கம் தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. ஈர வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் இந்த எம்முக்கு தெரிய வந்துரும். அதனால எம் ஜேன்ற ஒரு அடையாளத்துக்கு மாறி இருப்பாரு. ஈரோட ஃப்ரெண்டா மாறி ஈரோ கிட்ட இருந்து விஷயத்தை கறக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இப்படிதான் கறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரோ அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாரு. யார் கூட பழக ஆரம்பிச்சாலும் சரி, அண்ணன் கிட்ட அவங்கள பத்தி விசாரின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி ஜேவை பத்தியும் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. விசாரிச்சு பார்த்த அண்ணன் இருக்காருல்ல, ஜே நார்மலான ஆளுதான், டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த ஜே அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ஏமாத்து வேலை பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பார்த்து தாண்டா உன்னை ஏமாத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல எம் பேசிட்டு இருக்காரு. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கேளுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பதான் நடந்த சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் வேற பகுதிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு நைட்டு நேரம் கால் பண்ணாரு பாத்தீங்களா. கொஞ்ச நாள்லயே அண்ணனை மீட் பண்றதுக்கு வேற கெட்டப்ல வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, உன் டீம்லயே ஒரு கருப்பாடு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஹீரோவோட அண்ணனுக்கு அசிஸ்டண்டா 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரோட காதுல கேட்கிற மாதிரி ஹீரோ கிட்ட இவர் பேசுறாரு. ஓஹோ, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியான்ற மாதிரி பேசுறாரு. அதை 2 பேருமே கவனிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் தகவல் கொடுக்கறவனா இருப்பான். யாரு தகவல் கொடுக்கறான்றதை இவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு நபர் தகவலை கொடுக்கறத பாத்துருவாங்க. ஓ, இவன் தான் தகவல் கொடுக்கறான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீ எங்கல்ல ஒரு ஆளை சேர்த்தல, நான் உங்கல்ல ஒரு ஆளை சேர்த்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு ஸ்னேகா இருக்க இடத்த காட்டுறாங்க. ஸ்னேகா கூட இருக்க ஒரு கார்டு இருக்காரு பாத்தீங்களா, சடனா பக்கத்துல இருக்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாரு. அதே மாதிரி ஸ்னேகாவை இந்த இடத்துல லாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்னேகாவோட டீமுக்குள்ள ஒருத்தனை நுழைய வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு நுழைய வச்சிருப்பாங்க. அவர் தான் அந்த இடத்துல ஸ்னேகாவை அட்டாக் பண்ணிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் குப்தா ஹீரோ கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, ஆக்சுவலா குப்தா இடம் எங்க இருக்குன்னே தெளிவா சொல்லியிருப்பாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாம்பிளை எடுத்துட்டேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த எம் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ எடுத்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த குப்தா எங்க வச்சன்றதையே சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ ஈஸியா எடுத்துடுறாரு. அண்ணன் பொறுப்புல தந்துருவாரு. அண்ணனும் அதை பத்திரமா வச்சிருவாரு. எம் பிடிக்கணும்ல, அதுக்காக தான் இவங்க சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக தான்டா இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உன்கிட்ட குப்தான் மட்டும் தான் சொன்னேன், ஆனா அஜய் குப்தான் முழு பேரை நீ கரெக்டா சொன்ன, அப்பதான் கன்ஃபார்மே ஆச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. உன்கிட்ட புக்கை வச்சு நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். இந்த புக்ல கிடைச்ச எல்லா க்ளூமே நான் செட் பண்ணி வச்ச க்ளூ தான், சும்மா டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவோட ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எம்மோட 2 ஆட்களையும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக தான்டா 2 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப எம் மாட்டிக்கிட்டார்ல, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, தண்ணிக்குள்ள குதிக்கலான்ற மாதிரி தொங்கிட்டு இருக்காரு. இங்க இருந்து நீச்சல் அடிச்சு தப்பிக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கோவப்பட்ட எம் இருக்கார்ல, சாவறதா இருந்தா ஒன்னிய சேர்த்து தாண்டா சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி சடனா ஹீரோவோட கையை பிடிச்சி உள்ள இழுக்கிறாரு. அதனால 2 பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல இறந்துடுறாங்க போல. இப்ப ஹீரோக்கான இறுதி சடங்கு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இறந்து போனதை நினைச்சு இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த ஹோட்டல் ஓனர் லேடியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்திருக்காங்க. அண்ணனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு டேலண்ட் அதிகம், ஆனா ஸ்விம்மிங் மட்டும் அவன் கடைசி வரைக்கும் கத்துக்கவே இல்ல, கத்துருந்தானா இந்த இடத்துக்கு தப்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் சோகமா கார்ல ஏறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. இவங்க ஹீரோக்கு தந்த பாக்ஸா தான் இருக்கும். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கன்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இதை பார்த்து இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஹீரோ இருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா எம்முக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.